மாணவ மாணவிகளுக்கு அதிலும் குறிப்பாக 10th +1 +2 மாணவர்களுக்கு பரீட்சை என்றாலே பயம், சரிதானே? பிள்ளைகளுக்கு இந்த பய உணர்வு எப்பொழுதுமே இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அது ஒரு செங்கடல் போல, அது ஒரு செங்கடலை போல. நம்ம அதான் வாசித்தோம். யாத்திரை 15ஆம் அதிகாரத்திலிருந்து மாறி மாறி வாசித்தோம். அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம படிச்சுக்க போகிறோம், சரிங்களா? ப்ரீஃப் ஷார்ட் நோட் அவங்களுக்கு கொடுத்து இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வெற்றி படிக்கட்டுகள், வெற்றி படிக்கட்டுகள். எல்லாருக்கும் வெற்றி படிக்கட்டுகள் தானே முன்னேறணும்னு ஆசை, உண்மை தானே? நமக்கு எப்பொழுதுமே ஏறு முகம் அப்படி தான் நம்ம விரும்புவோம், இறங்கு முகம் நாம் விரும்புவது இல்லை. We should always love to ascend in the steps of success. உண்மை தானே? வெற்றி படிக்கட்டுகளிலே நாம் முன்னேறி செல்வது தான் நம்முடைய விருப்பம். அதனால தான் இன்றைக்கி என்ன படிக்கிறோன்னா ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ், வெற்றி படிக்கட்டுகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி படிக்க போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னு ஒரு மக்கள் கூட்டம் இருந்தார்கள். அந்த பெயரில் இன்றைக்கு ஒரு நாடும் இருக்கிறது, சரிங்களா? இப்போ டிவியில் நியூஸில் கேட்குறோம்ல, இஸ்ரேல், காசா, ஹமாஸ் கேள்விப்படுறோம்ல. டாக் ஆஃப் த டவுன் சொல்லக்கூடாது, டாக் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் முழுசும் இதுதான் இன்றைக்கு பேசப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் என்ற மக்களை பற்றி இந்த புத்தகம் தான் விலாவாரியாக பேசுகிறது. இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு, என்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று இந்த புஸ்தகம்தான் விலாவாரியாக பேசுகிறது, சரிங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த பைபிளில் இருக்கிறதுல என்னது உண்மையான விஷயம்? இஸ்ரவேல் என்ற ஒரு நாடு இருக்குதுன்றதை இந்த புஸ்தகம் தான் காட்டுது, சரிங்களா? இந்த புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்ற மக்கள் கூட்டம் சுமார் 400 வருஷங்களாக அவர்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்தார்கள். 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. மிகவும் கஷ்டப்பட்டார்கள். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த எகிப்து நாட்டுக்கு போனவங்க இஸ்ரவேல் மக்கள் சுமார் 70 பேர். எவ்வளோ பேர் போனாங்க? ஒன்லி 70 பேர் போனாங்க. ஒரு 400 வருடங்கள் அங்கே, 400 வருஷங்களுக்கு மேலே இருந்தார்கள். இப்போ அவங்க எண்ணிக்கை எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 20 லட்சங்களுக்கும் மேல் ஆயிடுச்சு. மோர் தேன் 20 lakhs of people of Israel. 20 லட்சங்களுக்கு மேலே. ஆனால் காட் சொல்லியிருந்தாரு, என்ன சொன்னார் தெரியுமா? கரெக்டாக 400 வருஷம், இன்னொரு இடத்துல 430 வருஷம் இருக்கும், சரிங்களா? ஆக்சுவலாக 430 வருஷம். அந்த 430 வருஷம் முடியும் பொழுது தான் என்னைக்கு முடியுதோ உங்களுடைய அடிமைத்தனம், நீங்கள் அந்த 430 வருஷம் அங்கே என்னவா இருப்பீங்க? அடிமைகளாக இருப்பீங்க. 400 430 இருக்கும் பைபிளில், ரெண்டுமே அந்த கணக்கு கரெக்டு தான். எக்ஸாக்டாக சொன்னால் 430 வருஷம். அந்த 430 வருஷம் முடியும் பொழுது கரெக்டாக அந்த டேட்டில் நீங்கள் என்ன செய்வீங்க? எங்கேருந்து கிளம்புவீங்க? எகிப்தை விட்டு நீங்கள் எல்லாம் விடுதலையாகி போவீர்கள் அப்படின்னு காட் சொன்னாங்க, சரிங்களா? நடந்துச்சா? நடக்கலையா? இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்தப்போ அவங்க பெருகிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பேர், ஒரு 70 பேர் வந்தாங்க. அப்படியே கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த கூட்டம் பெருசு ஆக 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 அந்த எகிப்து நாட்டில் இருந்த ராஜாக்களுக்கெல்லாம் காமனாக ஒரு டைட்டில் உண்டு. இப்போ நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்க? தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெரிய அதிகாரி யார்? முதலமைச்சர்னு சொல்கிறோம்ல, சிஎம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சிஎம், ஹானரபிள் சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சிஎம். அதே மாதிரி அப்போ இருந்த இந்த பார்வோன், அங்கே இருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் பேர் பார்வோன்.
அவங்க பேர் பார்வோன் கிடையாது, டைட்டில். பார்வோன் அப்படின்றது அவங்களுடைய பதவி, எப்படி முதலமைச்சர்னு சொல்ல அந்த மாதிரி பார்வோன். அப்போ பார்வோன்னு அப்போ ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். பேர் வேறு பேர், காமன் டைட்டில் பார்வோன் அல்லது ஃபேரோ. சரியா? இந்த பார்வோனுக்கு பொறாமை. என்ன பொறாமை தெரியுமா? இந்த ஜனங்கள் நம்ம நாட்டுக்கு கைதிகளாக வந்தாங்க அல்லது அடிமைகளை போல வந்தாங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்களாக வந்தாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் என்ன செஞ்சிட்ருக்கு? டெவலப் ஆகிட்டே இருக்கே, பெருசாகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பார்வோன் ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் மேலே பயங்கர கோபம், எரிச்சல், கடுப்பு. அப்போ ராஜா சொல்லிட்டாரு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காதீங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்காதீங்க? சாப்பாடு கொடுக்காதீங்க, கஷ்டப்படட்டும். ஆனால் என்ன செய்யணும்? அவங்க வேலை கல் இருக்கணும், செங்கல் இருக்கணும், இப்படி நிறைய கட்டடங்கள் கட்டணும். இந்த மாதிரி கடுமையான வேலைகள். இந்த இஸ்ரவேல் மக்கள் இவங்களுக்கு மேலே சில ஜிஎம் அப்படிலாம் இருந்தாங்க, ஜென்ரல் மேனேஜர்ஸ் மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஜென்ரல் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் அதிகாரிகள், ராஜாவுக்கு கீழே இருந்த அதிகாரிகள். இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, பாடாப்படுத்துவாங்க, ஒடுக்குவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன செய்யணும்? அறுக்க வேண்டிய செங்கல் எல்லாம் என்ன செஞ்சணும்? கரெக்டாக அன்னைக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் அறுத்து வைக்கணும். இவங்க வளர 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 இந்த எகிப்து நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன செய்யலை? பிடிக்கலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி சுருக்கமாக சொல்லிடுறது, பெரிய கதை, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த மக்களை கடவுள் சொன்னார், நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். சொன்னதை செஞ்சாரா செய்யலையா? சொன்னதை செஞ்சாரா செய்யலையா? அந்த 430 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் விடுதலை ஆனார்களா இல்லையா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 12 வாங்க, 12ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 12 40ஆம் வசனம் யாரா வாசிங்களேன்? யாத்திராகமம் 12 வசனம் 40 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனை வருஷம்? 430 வருஷம். சரிங்களா? 430 years of bondage in Egypt. 430 வருஷம். அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம், படிங்க. 430 வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆங்கிலத்தில் படிக்கிறேன். And it came to pass at the end of 430 years, even the self same day. இங்கிலீஷில் பார்த்தீங்களா? Even the self same day, it came to pass that all the hosts of the Lord went out from the land of Egypt. God சொன்னது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? 430 வருஷம் முடியும், நீங்கள்லாம் நினச்சிங்க அங்கேருந்து வெளியில் விடுதலையாகி போவீங்கன்னு சொன்னார். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. அன்றைய தினமே அந்த 430 வருஷங்கள் முடிஞ்சு அன்னைக்கே, த வெரி சேம் டே, அன்னைக்கே அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. சரிங்களா? இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த ஸ்டோரிக்கு வருவோம். அவங்க எல்லாம் புறப்பட்டு வராங்க. கிட்டத்தட்ட மோர் தேன் 20 lakhs of people, 20 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பிள்ளை குட்டிகளோடு, ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் எடுத்துக்கிட்டு நினச்சேன், எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க. வந்தால் அவங்களுக்கு முன்னாடி என்னது? ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. என்ன பிரச்சனை? செங்கடல், ரெட் சி, செங்கடல், சிவந்த சமுத்திரம். சிவந்த சமுத்திரம். ஏன் அதுக்கு பேர் அப்படி வந்துச்சு, சிவந்த சமுத்திரம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த கடலுக்கு நான் போயிருக்கேன், எகிப்துக்கு, இஸ்ரேல் இந்த நாட்டுக்கெலாம் போயிட்டு வந்தேன் கடவுள் கிருபையில். அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவருடைய கால், இதெல்லாம் பைபிளில் இருக்கே, அங்கே போனேன்னு ஒரு முறை போனேன், கடவுள் கிருபையில் வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த செங்கடல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி, கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்கும். அதில் கால் இறங்கி அப்படி வச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ்ரவேல் மக்கள் இந்த கடல் வழியாக தானே தாண்டி போனாங்க, எவ்வளோ ஆச்சரியம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன்.
எனவே இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்துட்டாங்க. எத்தனை லட்சம்? சுமார் 20 லட்சம் பேர். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய சிவந்த சமுத்திரம், செங்கடல் அல்லது சிவந்த சமுத்திரம் இருக்கு. அப்பப்போ என்ன ஆகுமா, அந்த கடல் அப்பப்போ திடீர்னு தண்ணி ரெட்டாக மாறுமா, திடீர்னு தண்ணி சிவக்குமா. தண்ணீர் என்ன செய்யும்? சிவக்குமா. சிவந்த சமுத்திரம், அதுக்கு பேர் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, சிவக்கின்ற சமுத்திரம். அப்பப்போ சிவப்பாகும். சிவந்த சமுத்திரம், ரெட் சி. இந்த மக்கள் எல்லாம் மோசஸ் தலைமையில், மோசஸ் என்ற பெரிய தலைவன், அவருடைய தலைமையில் இந்த 20 லட்சம் மக்களும் வந்து தப்பிச்சு வர்றாங்க. அந்த டே காட் சொன்ன அந்த டேல புறப்பட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு பெரிய கடல் இருக்கு. எப்படி இந்த கடலை தாண்டுறது? சரி, ரைட் சைடு போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய வில்டர்னஸ், வனாந்தரம், பாலைவனம். லெஃப்ட் சைடு ஒரு பெரிய பாலைவனம். பின்னாடி பார்த்தா யார் வரா, யார் துரத்துறா? இந்த எகிப்து நாட்டின் சேனைகள், ரதங்கள், குதிரை ரதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் 600 ரதங்களில், பைபிள் அப்படி தான் இருக்கு, 600 ரதங்களில் யார் துரத்தி வர்றா? யார் துரத்தி வர்றா? எகிப்து நாட்டு படை வீரர்கள், தளபதிகள், இந்த பார்வோன் ராஜா எல்லாருமே துரத்தி வராங்க. இந்த ஜனங்களை விடக்கூடாது. கடவுள் சொன்ன மாதிரி இவங்க தப்பிச்சு போகிறாங்க, வெளியில் எகிப்தை விட்டு விடுதலையாகி போகிறாங்க. சரி போட்டுன்னு சொன்ன ராஜா, ஏன்னா காட் நிறைய 10 வாதைகள் அனுப்புனார், 10 பிளேக்ஸ், அடுத்தடுத்து பயங்கரமான வாதைகள் எல்லாம் நீங்கள் பைபிளில் படிங்க. வண்டுகளாக வந்துச்சு, பேன்களாக வந்துச்சு, வெட்டுக்கிளிகளாக வந்துச்சு, பைபிள் அப்படி தான் இருக்குது. தவளைகளாக வந்துச்சான் எகிப்தில், எங்கே பார்த்தாலும் தவளைகள். வீட்டுக்குள்ளே பெட்டில் கூட தவளை வந்துடும். சாப்பாட்டு தட்டு, பானைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பேனு, வண்டு எல்லாம் வந்துருச்சான். இந்த இஸ்ரவேல் மக்களை விடுதலை ஆக்கலைன்னு சொல்லிட்டு காட் இப்படி அடுத்து தவளைகள், வண்டுகள், பேன்கள், நோய்கள், கொள்ளை நோய்கள், வெட்டுக்கிளிகள், 3 நாள் இருட்டு, 3 நாள் பயங்கர கும் இருட்டு, இப்படி அடுத்து கடவுள் அனுப்பிட்டே இருந்தார். இந்த கடவுள் மக்களுக்கு விடுதலை கொடுக்காதனால இந்த எகிப்து நாட்டுக்கு இதெல்லாம் காட் அனுப்பினார். சரியா? கடைசியில் இந்த ராஜா, அவன் மனசு அப்படியே ஹார்டாக இருந்துச்சு. பார்வோன் ராஜா இருதயம் பயங்கர கடினமாக இருந்துச்சு. நான் விடுவேன்னு சொல்லுவார், இப்போ விட மாட்டார். மோசே நீ ப்ரேயர் பண்ணு, மோசஸ் யூ ப்ரே டு காட், காட்கிட்ட நீ ப்ரே பண்ணு, இந்த பேன்கள் எல்லாம் போயிடணும், இந்த வண்டிகள் எல்லாம் போயிடணும், இந்த வெட்டுக்கள் எல்லாம் போயிடணும். இவரும் மோசே போய் ப்ரேயர் பண்ணிட்டு வருவார், ஜோமெண்ட் பண்ணிட்டு வருவார், எல்லாம் சரியாயிரும். மறுபடியும் ராஜா என்ன ஆயிடுவார்? ஹார்ட் ஹார்ட்டட் ஆயிடுவார், இருதயம் கடினமாயிரும், விட மாட்டேன் அப்படின்றவார். கடைசியில் காட் சொன்னார் மோசேகிட்ட, மோசே நீ போய் பார்வோன்ட்டு சொல்லு, 10வது பிளேக் என்ன தெரியுமா? எல்லா முதற் பிள்ளைகளும், பிறந்த பிள்ளைக, எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக, எல்லா வீடுகளில் இருக்கிற முதல் ஆடு, முதல்ல போடப்பட்ட ஆட்டுக்குட்டி, முதல்ல பிறந்த கண்ணுக்குட்டி, இந்த மாதிரி முதல்ல பிறந்த எதுவோ எல்லாமே ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஸ்லாட்டர், தூதர்கள் வந்து என்ன செய்வாங்களாம்? கொள்ளுகின்ற தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? எல்லாத்தையும், முதல் பிறந்த பிள்ளைகள், முதல்ல பிறந்த ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நடந்துச்சு. ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் வீட்டில் எந்த சாவும் இல்லை, எந்த சாவுமே. அன்னைக்கு தான் கிளம்புனாங்க, எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. என்ன வந்துருச்சு? எதிர்த்தாப்புல என்ன வந்துருச்சு? செங்கடல் வந்துருச்சு. நாம் அப்படி தான் பிள்ளைகள் வருஷம் ஃபுல்லாக படித்தோம், எல்கேஜி யூகேஜி அது இதுன்னு எல்லாம் படித்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாம் வந்துட்டோம். 10வது வருஷம் 10ஆம் வகுப்பு வந்த உடனே பயங்கரமான ஒரு செங்கடல். என்னது பப்ளிக் எக்ஸாம். அப்படி தானே? செங்கடல் மாதிரி தானே இருக்குது. எப்படா போகிறது, எப்படா அதை கிராஸ் பண்ணுறது அப்படின்னு. ஐயோ அந்த மேத்ஸு வரவே வராது, அப்படி தானே? சான்ஸே கிடையாது, அப்படி தானே? சிலருக்குலாம் மேத்ஸ்னா பயங்கர கஷ்டம், இங்கிலீஷ்னா பயங்கர கஷ்டம், சிலருக்கு சயின்ஸ்னா கஷ்டம். ஸோ சம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் லைக் ரெட் சி டு சம் ஆஃப் அஸ். சிலருக்கு சில பாடங்கள் எல்லாம் இந்த செங்கடல் மாதிரி எப்படினா தாண்டது அப்படின்னு நினைக்கலாம். தாண்ட முடியுமா? முடியாதா? முடியும்ல?
இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்னாச்சு தெரியுமா? பின்னாடி 600 ரதங்கள் வருது. இந்த பக்கம் பாலைவனம், அந்த பக்கம் பாலைவனம், முன்னாடி பார்த்தா கடல். எல்லாம் கதி கலங்கிட்டாங்க. பிள்ளைகளே, பரீட்சைகளை நினைத்து பயப்பட வேண்டாம். சரிங்களா? பயப்பட கூடாது. சரிங்களா? இன்றைக்கி அதுக்காக தான் இன்றைக்கி படிக்க வந்திருக்கிறோம். ஓகே? அதனால் பிள்ளைகள் தைரியமாக இருங்க. என்னாச்சு தெரியுமா? காட் மோசேகிட்ட சொன்னார், மோசே உன் கையில் ஒரு கோல் இருக்குல்ல, ஒரு ஸ்டிக் இருக்குல்ல, ராடு ஒன்று வச்சுருக்கேல்ல, இதை வச்சு நீ என்ன பண்ணு, இந்த கடலில் நீட்டு அப்படின்னார். அவ்வளோதாங்க. என்னாச்சு தெரியுமா? இந்த செங்கடல் 2 பிளந்துருச்சு. நான் சொன்னேன்ல, ஏன் போய் இந்த கடலில் காலை வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அந்த கடலை காட் என்ன பண்ணார், கடலை 2 பிளந்தார். கடல் எங்கே 2 பிளக்குமா? பைபிள் சொல்லுது கடல் 2 பிளந்துச்சு. காட் கடலை 2 பிளந்தார். அதில் என்ன பண்ணாங்களாம், இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, எப்படி நடந்தாங்கன்னா பைபிள் சொல்லுது வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடந்து போனாங்களாம். கடல் கடியில் எப்படி இருக்கும்? எல்லாம் சேரும் சகதியும் அப்படி தானே இருக்கும். சேரும் சகதியும் அது இதுவும் மீன், அந்த மீன், நட்சத்திர மீன் என்னமோ கிடக்கும். பைபிள் சொல்லுது வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி நடந்து போனாங்களாம். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த எதிரிகள் எகிப்தியர்கள் நம்மளும் உள்ளே போவோம் அப்படி என்ன பண்ணாங்க, தைரியமாக உள்ளே இறங்கினாங்க. நம்மளும் இறங்க வேண்டாம், உள்ளே இறங்கினாங்க. ஆண்டு என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டு சொன்னார், மோசே இந்த கையில் அந்த கோல் வச்சுருக்கேன்ல, எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க, நீ கடலை பார்த்து நீட்டு அப்படின்னார். நீட்டுனார் பாருங்க, கடல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே முடிக்கிச்சு. உள்ளே வந்த 600 ரதங்கள், எகிப்தின் எதிரிகள், யாரோ ஒருத்தவங்க தப்பிச்சாங்களா? ஒரு வசனம் படிங்க, யாத்திராமத்தில் சாப்டர் 14, அந்த ஸ்டோரி அங்கே இருக்குது, சாப்டர் 14 இருக்குது. 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்களேன், verse 28, 28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. எதிரிகளில் எத்தனை பேர் கூட தப்பிக்கலையா? ஒருத்தன் கூட தப்பிக்கலை, ஒருத்தன் கூட தப்பிக்கலை. எதிரிகள் எல்லாம் கடல் என்ன பண்ணிருச்சு, கடல் எல்லாரும் என்ன பண்ணிருச்சு, ஸ்வாஹா பண்ணிருச்சு. கடல் என்ன பண்ணிருச்சு, எல்லாரையுமே விழுங்கி போட்டது. கரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சாப்டர் படித்து பாருங்கள். அடுத்த நாள் கரையில் பார்த்தா, கடற்கரையில் பார்த்தா எல்லாம் செத்து புணமாக கிடந்தாங்களாம். 30ஆம் வசனம் பாருங்கள், 30ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அவர்கள் வலது புறத்திலும், ஓகே 30ஆம் வசனம், கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கடற்கரையில் பார்த்தா பின்னாடி துரத்திட்டு வந்தவன்லாம் எங்கே கிடக்கிறான், டெட் பாடியாக கிடக்கிறான். எல்லாம் எப்படி கிடக்கிறாங்க, எல்லாம் டெட் பாடியாக கிடக்கிறான். சரிங்களா? ஸோ பிள்ளைகளே, நீங்கள் எக்ஸாமை தாண்டி போகிறது ஒரு செங்கடலை கிடக்கிற மாதிரி இருக்கலாம். இட் மே பி லைக் a challenging situation when we face public examinations. பொது தேர்வுகளை சந்திக்கிறது நமக்கு ஒரு சவாலான சூழ்நிலை போல், செங்கடல் போல தெரியலாம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த மோசஸ் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவார். மோசஸ் எப்போவுமே என்ன செய்வார், ப்ரேயர் பண்ணுவார். அப்படியே விழுந்துருவாராம். பைபிள் அப்படி தான் இருக்குது. ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ப்ரேயர் பண்ணுவாராம். அவர் ப்ரேயர் பண்ண என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்குமா? ஆனால் ஒன் திங், ஒரு காரியம் மனசில் வச்சுக்கோங்க, பரீட்சை டைமில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, பரீட்சை டைமில் மட்டும் ப்ரேயர் பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய பேர் அப்படி தான் செய்வோம். பரீட்சை டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா பக்தி அப்படி பரவசமாக இருக்கும். ரிசல்ட் வர வரைக்கும் கூட பக்தி பரவசமாக இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிரும், கடவுளே நீ யாரோ நான் யாரோ, அப்படி ஆயிடலாமா? அப்படி ஆயிடக்கூடாது. ஸோ வித் தட் வார்னிங், அந்த எச்சரிக்கையோடு நம்ம தொடர்ந்து இந்த கூட்டத்தில் கடந்து செல்வோம். ஒருத்தங்க கூட தப்பிக்கலை. சரிங்களா? நம்ம ப்ரேயர் பண்ணி கடவுளுக்கு பயந்து ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது
ஒரு பாடத்தில் கூட என்ன செய்ய மாட்டோம், நம் தோல்வி அடைய மாட்டோம். சரிங்களா? காட் கண்டிப்பாக நடத்துவார். சரிங்களா? நானும் அப்படியே படித்து வந்து சின்ன வயசுலேருந்தே படித்து வந்தேன். எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என்னோடய ஸ்கூலிங், காலேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ஒரு கிரேடில் ஃபெயில் ஆனதே கிடையாது. அதாவது 6th இல்லை 7th இந்த மாதிரி எந்த வகுப்புலையுமே ஒரு நாளும் ஃபெயில் அப்படின்னு ஆனதே கிடையாது. கடவுள் அப்படி நடத்தினார். உங்களையும் கண்டிப்பாக நடத்தியிருப்பார். நீங்களும் அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. சரிங்களா? ஸோ when we trust in God, God will never let us down. ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சரிங்களா? அவ இந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த ஜெபத்தில் நுழைவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேளைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே மதியம் 1:30 மணியிலிருந்து இந்த 5 மணி வரைக்கும் 3.5 மணி நேரமாக ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் நல்ல ஆலோசனைகளை கேட்கவும் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீ தந்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான 2 நபர்கள் மூலமாக, திரு முத்துப்பாண்டி, திரு அசோக் ஆகியோர் மூலமாக நல்ல படிப்பினைகளை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. இதை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். இந்த நல்ல படிப்பினைகளை அடி மனதிலே, ஆழ் மனதிலே பதிய வைத்து தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை பிள்ளைகளுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. பிள்ளைகள் எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப விண்ணப்பங்களில், இந்த தாள்களில் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அவருடைய சவால்கள் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும். அவருடைய சரீரங்களிலே நல்ல ஆரோக்கியத்தை தாரும். அவர்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் இலகுவாக புரிய அவர்களுக்கு நீர் ஞானத்தை தாரும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே பிள்ளைகள் கடவுள் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை பாடமாக படித்து கொண்டார்கள் ஆண்டவரே. அதை மனதில் வைத்து நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக, பிரார்த்தனை செய்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறட்டும். இவர்களுக்காக இந்த ஆண்டின் நெடுகிலும் உழைத்த ஆசிரிய பெருமக்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். அந்த ஆசிரியர்கள் மேல் இருந்து கண்காணித்த பள்ளி முதல்வருக்காக, தலைமை ஆசிரியருக்காக, பொருளாளருக்காக ஆண்டவரே, இன்னும் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய எல்லாவித இன்சார்ஜஸ், ஃபஸ்ட் அசிஸ்டன்ஸ், இந்த எல்லா அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகள் நல்ல முறையில் இந்த ஆண்டில் முழு மதிப்பெண்களோடு வெற்றி பெற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட சுற்றிலும் மதுரை சுற்றிலும் இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா பள்ளிகளையும் ஆசீர்வதித்து நீர் மிகப்பெரிய மகத்தான வெற்றியை சென்ட்ரல் ஸ்கூலுக்கும் இன்னும் சுற்றி இருக்கிற எல்லா அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடங்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் முகங்கள் பிரகாசம் அடையும், ஒருபோதும் வெட்கப்படாது என்று பைபிளில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் தாமே எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.